ரொம்ப ஹாப்பி அண்ட் நர்வஸாக இருக்குது. ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜ் எனக்கு இந்த மாதிரி மூவி தேங்க்ஸ் மீட்லாம். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் யூடியூப்பில் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கேன். பட் இங்கே இருக்கிறப்ப ரொம்ப பதட்டமாக இருக்குது. யமகாதகி ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட். ஃபஸ்ட்டு நான் படம் நடித்தது யமகாதகி ரிலீஸ் ஆக முன்னாடி ஒன்று பாவா பிளாக் ஷிப்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. யமகாதகியில் அன்பு கேரக்டரில் அறிமுகமானது இன்னுமே எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட். ஸோ அன்பு கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கு நன்றி சொன்னால் டைம் ஆகிடும். அதனால் யமகாதகி டீம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ என்னோடய கெரியர் எப்படி பில்ட் ஆனாலும் யமகாதகி வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட்டான ஒரு ஃபில்ம். அண்ட் இந்த யமகாதகி அண்ட் இந்த டைரக்டர் கண்ணில் நான் படுறதுக்கு காரணமாக இருந்தால் என்னோடய டீம் பிளாக் ஷிப். ஸோ அவங்களுக்கு எல்லா நாளும் என் நேரமும் நான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கிராட்டிடியூடோடு இருப்பேன் என்றைக்குமே. ஸோ தேங்க்ஸ் டு மை டீம் பிளாக் ஷிப் அண்ட் மை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்துட்டு ஒரு இன்ஜினியரிங் படித்தேன். வழக்கமாக இன்ஜினியரிங் டு சினிமா தான் நானும். ஸோ அப்படி இருக்கிறப்ப எந்த கேள்வியும் கேட்காம சரி ஓகே ட்ரை பண்ணு அப்படின்னு அனுமதித்த என்னோடய ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அடுத்தடுத்து படங்கள் நல்ல படங்கள் நடித்து எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்குவேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். யமகாதகி வந்து ரொம்ப முக்கியமான படம். ஏன்னா நான் பல படங்கள் நடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 3-4-5-6 படங்கள் நடித்திருந்த பொழுதே எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ அதுக்கு நான் ரெஜின் ரோஸ்க்கும் பெப்பினுக்கும் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அந்த கதையை அவர் சொல்லிவிட்டு எனக்கு என்னுடைய போர்ஷனை சொல்லிவிட்டு நாங்கள் ஒரு ரீடிங்லாம் பண்ணினோம், ஒரு சின்னதாக ஒர்க் ஷாப்லாம் பண்ணோம். ஸோ அப்போ அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ரொம்ப டயலாக் வரக்கூடிய ஒரு போர்ஷன், ஒரு சீன் அந்த மாதிரி முக்கியமாக கிளைமேக்ஸில் இருந்தாலும் ஒரு சின்னதோ அப்படின்னு தோணும். ஆனால் அது 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 வந்து ஒரு சாவு வீடு. ஸோ அதில் த்ரூ அவுட் இருக்கணும், த்ரூ அவுட் அந்த எமோஷனை கேரி பண்ணணும், அதெல்லாம் இருந்துச்சு. பட் என் மேலே நம்பிக்கையாக எனக்கு அதை கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து என்னென்னா நான் எப்படி சொல்லுவேன்னா, இன்றைக்கி பார்க்கும்போது எனக்கு இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம்லாம் தோணுது. ஏன்னா அதுக்கப்புறம் நான் வேறு பல திரைப்படங்கள் பண்ணியிருக்கேன். ஆனால் அது நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு தான் சொல்லுவேன். அஃப்கோர்ஸ் அது டைரக்டரோடு சேர்ந்து அதை ஒரு ரிஹர்சல் பண்ணி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக அதை பண்ணும்பொழுது நானும் அதில் சில இன்புட்ஸ் எடுத்திருக்கேன், டைரக்டர் கொடுத்த இன்புட்ஸையும் எடுத்துக்கிட்டேன். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு அது ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது. அதுக்கு நான் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் பெப்பின். அண்ட் தேங்க்யூ. அண்ட் நிறைய பேர் பாராட்டினாங்க, நிறையா பேருக்கு அது ரொம்ப ஒர்க் ஆச்சு எமோஷ்னலாக அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு அந்த வரிகளுக்கு ராஜேந்திரன் ஐயாவுக்கு நான் ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அஃப்கோர்ஸ் இந்த படத்துக்கு வந்து தஞ்சாவூரில் ஒரு 40 நாள் இருந்தோம். ராஜு சார் எக்ஸசைஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தார். வேறு வழியே இல்லை, எங்களுடைய ஹோமாக இருந்துச்சு தஞ்சாவூர் பக்கத்தில். அந்த ஊரில் அது எங்களுடைய வீடாக ஆயிடுச்சு. நாங்கள் எல்லோரும் ஒன்றா தான் தங்கியிருந்தோம். எல்லோரும் பக்கத்தில் ஒரே இடம் எடுத்து அங்கே ஒரு 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 பெரிய ஹாஸ்டல் அது. ஸோ அங்கே தங்கியிருந்தோம். அது வந்து ரொம்ப ஒரு இனிமையான அனுபவம். ஏன்னா நிறைய பேர் வந்து தேட்டரில் நடிக்கக்கூடிய ஆக்டர்ஸ் எல்லோரும் அறிமுகமாக இருந்தாலும் அங்கே போய் தான் ஒரு முறை சந்தித்தவங்கள 35-40 நாள் நாங்கள் ஒன்றா இருந்தோம். ஸோ அவ்வளோ ஒரு நட்பு, அவ்வளோ பேரோடையும் நாங்கள் அவ்வளோ கதைகள் பேசியிருக்கோம். சில சமயம் சின்ன சின்ன குரூப்ஸாக இருந்திருக்கோம், சில சமயம் எல்லாரும் ஒன்றாவும் இருந்திருக்கோம், ஒன்றா ட்ராவல் பண்ணுவோம் ஒரு 1 hour லொக்கேஷன் போகிறதுக்கு. இந்த மாதிரி பல இனிமையான அனுபவங்கள். கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு, வருஷங்கள் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் இந்த படத்தை பற்றி பேசுகிற இந்த ஒரு மாத காலத்தில் அதை எல்லாமே எங்கள் நினைவுக்கு வந்து போயிட்டுருக்கு. சில நல்ல நட்புகள் கிடச்சிது, புதிய புதிய நட்புகள் அங்கே கிடச்சிது. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இனிமையான அனுபவம். நாங்கள் பேசிய கதைகள் இதில் என்னென்னா, அங்கே இருக்கிற ஊர் மக்கள் எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஸோ அங்கே இருக்கிற வீடுகள், அங்கெல்லாம் போய் அவங்க வீட்டில் இருப்போம். அங்கே ஆடு மாடு கோழி எல்லாம் அவங்க வீட்டில் சாப்பிடுவோம். ஒரு வேளை இப்படி இருந்துகிட்டே இருப்போம். கொஞ்ச நேரத்தில் ஷார்ட்டுக்கு கூப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 4 வீடு தள்ளி போச்சுன்னா 7 வீடு அது. ஸோ 35 நாளும் நாங்கள் 7 வீட்டில் அங்கே போனால் அந்த மூடு மாறிடணும் எங்களுக்கு. ஸோ எல்லோரும் வேறு ஃபேஸோ டக்குன்னு ஒரு 5 வீடு தள்ளிச்சுன்னா அந்த மூடுக்குள்ளே போயிட்டு அந்த இதில் போயிட்டு அப்படி தான் உட்காந்துருப்போம். ஸோ அங்கே என்ன நாங்கள் டயலாக் இல்லைனாலும் ஷார்ட்டில் எல்லோரும் ஏதாவது ஒரு ஃப்ரேமில் இருப்போம். பட் அந்த டெத்து அப்படின்ற ஒரு இதை உணர்ந்து நாங்கள் இருக்கணும். ஆனால் அதுதான் அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஆக்டர் த்ரூ அவுட்டு சும்மா ஒரு சீனில் இருந்து 4 சீனில் அவங்க இல்லாமல் அப்படிலாம் கிடையாது. 35-40 நாளில் முக்கால்வாசி நாட்கள் அவங்க அந்த கட்டில் அவங்க டெட் பாடியாக இருந்திருக்காங்க ரூபா. ஸோ அவங்க அந்த மாதிரி இருக்கும்பொழுதும் எங்களுக்கு வந்து அது சீரியஸாக இருந்துச்சு. அவங்க அப்படி நடிக்கிறாங்கங்கும் பொழுது கூட இருக்கிற நாங்கள் எல்லாரும் அதுக்கான உழைப்போம், அதுக்கான ஒரு இதை அந்த மூடு எமோஷனை கொண்டு வர வேண்டி இருந்துச்சு.
ஸோ ப்ளஸ் அண்ட் எல்லா கோ ஆக்டர்ஸ்க்கும் ஃபஸ்ட் நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் எனக்கு கொடுக்கப்பட்ட ரோல் அந்த அந்த டேயில் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ரொம்ப முக்கியமான ரோல். ஸோ என்னையும் நம்பி அவங்க எல்லாரும் வந்து எனக்கு அவ்வளோ சச் ஒண்டர்ஃபுல் ஆக்டர்ஸ், ஒருத்தர் பேராக சொல்லலை, பட் எல்லாருமே ரொம்ப கிரேட் ஆக்டர்ஸ். நிறைய பேர் இதில் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கு ரொம்ப நன்றி. எதுக்குன்னா யமகாதகியோட சக்ஸஸ் இங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் எல்லாரும் ஒரு ரொம்ப நல்லா படத்து பண்ணிட்டு இருக்காங்க. இது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குது டீம். பட் ஆனால் ஒரு தேர்ட் பர்சன் பார்க்கணும்னா எப்படி இருக்கும், அவங்களோட ரிவ்யூ எப்படி இருக்கும்னா எல்லாருக்கும் கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது. பட் ஃபர்ஸ்ட் வென் வி ஹேட் த மீடியா ஷோ யூ ஸ்டார்டட் ஷவரிங் அஸ் வித் லாட் ஆஃப் பாசிட்டிவ் ரிவ்யூஸ். அண்ட் சில மீடியா சேனல்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணி இன்டர்வியூ எடுக்கணும், எதுக்குன்னா உங்கள் ஃபிலிம் ப்ரமோட் ஆகணும்னு. Like they voluntarily came to us and did a lot of interviews film promote பண்ணதுக்கு. ஸோ யமகாதகியோட சக்ஸஸ் அங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் ரிவ்யூஸ் பார்த்துட்டு எல்லாரும் தியேட்டர்ஸ் போயிட்டு அண்ட் now the theater response is I was really amazed. By the interval scene-காக எல்லாரும் விசில்ஸ் பண்ணிட்டாங்களே. ஒரு சின்ன ஃபிலிமுக்கு இப்படி ரெஸ்பான்ஸ் ஹவுஸ்ஃபுல்ஸ் ஆகிட்டுருக்கு. இவ்வளோ ரெஸ்பான்ஸ் நான் I haven't thought of it at all. So ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபிலிம் இது. ஒரு தமிழில் ஒரு புதுசாக ஃபிலிமுக்கு இப்படி என்னென்ன ஒரு மெயின் எலிமெண்ட்டாக பண்ணி ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிம்க்கு என்னை காஸ்ட் பண்ணிட்டாங்களே, அது எனக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் மாதிரி. ஸோ என்ன ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் மை ப்ரொடியூசர் வெங்கட் ராவல் சார் அண்ட் அவங்க டைரக்டர் பெப்பின் சார். So because when Pepin sir narrated me the story, எனக்கு புரியல சில விஷயத்தில் எனக்கு தமிழ் புதுசாக அப்போ. ஸோ ராகுல் சார் கால்ட் மீ அண்ட் எக்ஸ்பிளைன்ட் மீ த ஸ்டோரி, இப்படி நடக்கும் இங்கே இது. அண்ட் இஃப் ஹி வுட் ஹவ் நாட் டோல்ட் மீ எக்ஸ்பிளைன்ட் மீ தோஸ் திங்ஸ் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம், இட் வுட் ஹவ் பீன் அ காஸ்ட்லி மிஸ் ஃபார் மீ. ரொம்ப தேங்க்யூ சார் அப்போ கால் பண்ணதுக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஐ ஆக்சுவலி கால் அவங்க ப்ரொடியூசர் நான் கால் பண்ணுவேன். மேல் வெர்ஷன் ஆஃப் யமகாதகின்னு நான் ஐ யூஸ்வலி கால் ஹிம் யமகாதகன் மாதிரி. ஸோ ரொம்ப எஃபர்ட்ஸ் வச்சு இதில் he took this project forward and he made it to the theaters today. NP நிறைய கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் இருக்குது, அவங்களுக்கு தெரியும். பட் ஆனால் நான் ஒரு சமயத்தில் ஆக்சுவலி நான் ரொம்ப சமயத்தில் சொல்லிட்டேன் எல்லாருக்கிட்ட, சார் போஸ்டர்ஸ் நிறைய நான் தான் இருக்குது, என்பி இது பண்ணணும், இது எப்படின்னு. பட் ஆனால் அவங்களுக்கு லைக் ஹீ ஆல்வேஸ் வாண்டட் டு ப்ரொஜெக்ட் ஹிம் அஸ் அன் ஆக்டர் ஃபர்ஸ்டாக. ஹீ டிட் லைக் ரொம்ப எஃபர்ட்ஸ் பண்ணிட்டாங்களே இது ஃபிலிமுக்கு. தேங்க்யூ ஸோ மச் என்பி ஃபார் எவ்ரி திங் தட் யூ ஹவ் டன் ஃபார் த ஃபிலிம். ஸோ அந்த மாதிரி ஈகோ எதுவுமே இல்லாமல் பண்ணிட்டேன் இது ஃபிலிமுக்கு. ஸோ ரொம்ப நன்றி அதுக்கு. ஐ மீன் I mean like generally I told. And Geeta ma ஒரு நான் சொல்லிட்டேன் இதுக்கு முன்னாடி இன்டர்வியூவில், அமரனுக்கு அப்புறம் ஒரு ஆண் குழந்தைக்கு பெண் குழந்தைக்கு ரிலேஷன் எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும், யமகாதகிக்கு அப்புறம் ஒரு பெண் குழந்தைக்கு அம்மாவுக்கு ரிலேஷன் அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும்னு எவ்ரிபடி வில் கெட் டு நோன்னு. ஸோ I think it worked out in the theaters and everybody started crying in the theaters. avangala seal ella irukku. So I think thank you ma, it was wonderful working with you. For the people for going to the theaters and watching the film, romba nandri. And please if you didn't watch it yet, please go to the theaters. This is a film that has to be seen with your family and oru nalla message irukku film la. And avangaloda first film ku ella romba heart and soul வெச்சே பண்ணுவாங்க. பட் ஆனால் ஒரு வாய்ப்பு கொடுங்க, எல்லாரும் தியேட்டர்ஸ் போய் கண்டிப்பாக பாருங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எல்லாரும் அன்புக்கு ரொம்ப நன்றி.